இன்னைக்கு நான் சொல்ல போறது முக்கியமான விஷயம். நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். என்னோட பையனுக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத என்னோட வீடியோஸ ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அதுல அவங்களோட சந்தோஷமும் அடங்கியிருக்கு. நான் 24ஆம் தேதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஈவினிங் 5:00 வந்து டாக்டரோட அப்பாயின்ட்மென்ட் குடுத்திருந்தாங்க. போய் பார்த்தேங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா நம்ம டாக்டர பார்த்துட்டு தான் அந்த என்சைம் வந்து குறைஞ்சிருக்கா இல்லையான்றத அவர் எழுதி குடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டெஸ்ட் எடுக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு பையனுக்கு என்ன பண்ணுது அப்படின்றது, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றத நம்ம சொல்லணும்ல. எப்படி இருக்கு பையனுக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. வலி வந்து குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு டாக்டர். நான் ஹெல்த்தியா தான் உணவெல்லாம் குடுக்குறேன். அவன நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். வெளி உணவுகள் எதையுமே நான் குடுக்கல அப்படின்லாம் சொன்னேன். அவுட்டர்ல இருந்து சென்னைக்குள்ள ரொம்ப தூரம் போறோம் அப்படின்னா, ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து டிராவலிங் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு தான் அவனுக்கு. எனக்கும் தான். வீட்லயே வந்து அவன வச்சுட்டு திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப, அந்த ஒரு விஷயமும் அவனுக்கு வந்து வித்தியாசப்படுத்தும். வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பவே அவனுக்கு வந்து பாடி பெயின் வந்து சிவியரா இருந்தது. ஹார்ட் இருக்கிறதோட சேர்த்து விலா எலும்பும் சேர்த்து கவர் ஆகுதுல்ல. அந்த நம்ம பிரஸ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு எலும்பு வந்து இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எலும்பு கிட்ட வந்து வலி இருந்தது. அப்போ அதையுமே டாக்டர் கிட்ட வந்துட்டு எங்கெல்லாம் பெயின் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அந்த விலா எலும்பு, அதுக்கப்புறம் இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா? இந்த விரல் எல்லாத்துலயுமே அவனுக்கு வந்து பெயின் வந்து இருக்கு. கை விரல் 10ல கால் விரல்லையுமே வந்து அவனுக்கு பயங்கரமான வலி இருக்கும். இந்த மாதிரி விரல வந்து இப்படி மடக்க முடியாது. இதனாலயும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ரைட்டிங் ஒர்க் எல்லாம் ஸ்கூல்ல குடுப்பாங்க. இதுவும் ஒரு காரணம் தான். எதனால வலிக்குது அப்படின்னு டாக்டர் கிட்ட நம்ம கேக்குறப்ப, அவரு வந்து இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிட்டாருங்க. இந்த என்சைம் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து அதிகமானதுனால, அவனுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது வந்து அவனோட போன்ஸ பூராமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த என்சைம் அதிகமா இருக்கிறப்போ, போன்ஸ் எல்லாம் வந்து உடையிற அளவுக்கு பெயின் குடுக்கும். இப்ப ஆசிட் பட்டா நமக்கு எப்படி ஸ்கின் ஸ்பாயில் ஆகுதோ, அது மாதிரி தாங்க அது. அவர் சொன்னத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ வந்து அந்த எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அதாவது 1 மாசத்துக்கு முன்னால இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே, அவனோட எலும்புகள முக்கியமான இடங்கள் எல்லாம் பாதிச்சிருக்கு. அதுதான் அவனுக்கு வந்து பெயின வந்து ஸ்டாப் பண்ணாமவே இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 2 மாசம் விட்டிருந்தா கூட, இது வேற மாரி பெரிய பிரச்சனை அவனுக்கு குடுத்திருக்கும். இந்த எலும்புகள்லாம் அந்த என்சைமால அஃபெக்ட் ஆனதுனால, இப்போ அந்த எலும்புல வந்து சேதாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த என்சைம், இந்த லிவர் ப்ராப்ளம் இதெல்லாம் அவனுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க ஆர்த்தோவுக்கு போகணும். ஏன்னா, மெடிசன் வந்து எல்லாத்தையும் மாத்தி மாத்தி குடுக்க முடியாது. அங்கேயும் வந்து உங்களுக்கு மெடிசன் குடுத்தாங்கன்னா, இந்த மெடிசனோட மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னும் சொல்லிட்டாரு. அந்த வலிக்கு கூட அவர் என்ன எழுதி குடுத்தாருன்னா, உள்ள மெடிசன் மாரி எடுத்துக்க முடியாதா, இல்ல எடுத்துக்க கூடாதான்னு எனக்கு தெரியலங்க. சாப்பிடுற மாரி மெடிசன் குடுக்காம, ஆயின்மென்ட் வந்து குடுத்தாரு. ஆயின்மென்ட்ட அந்த விலா எலும்பு இருக்கு பாத்தீங்களா? அங்க கை விரல்கள், கால் விரல்கள்லாம் வந்து அவனுக்கு எங்கெல்லாம் முட்டி, இடுப்பு கிட்ட, முதுகு எலும்பு இந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு பெயின் வருது பாத்தீங்களா? அந்த பெயின் வர்ற இடத்துல எல்லாம் வந்து அந்த ஆயின்மென்ட்ட அப்ளை பண்ண சொன்னாங்க. அது நல்லா வலி கேட்கும். அவ்வளவுதான் அப்படின்றத இப்போதைக்கு குடுத்திருக்காங்க. லிவரோட ஃபங்ஷன், கிட்னி ஃபங்ஷன் இதெல்லாம் வந்து எழுதி குடுத்தாங்க. எந்த மாதிரி இருக்கு, அந்த என்சைம் எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கா, இல்ல எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புரோட்டீன், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றத எழுதி குடுத்தாரு. அதாவது ஈவினிங் 5:00 வந்து நான் டாக்டர பார்க்குறேன். அப்போ அன்னைக்கு வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே எனக்கு வந்து நைட்டு 9:30க்கு மேல ஆயிருச்சு. ஆட்டோல வர்றப்பவே வாமிட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உடம்புல எந்த அளவுக்கு நம்ம பலகீனமா இருக்கோம், எந்த அளவுக்கு கலோரி லாஸ் ஆகுதுன்றத நம்ம வெளியில கொஞ்சம் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுது நம்ம எவ்வளவு மோசமான பலகீனத்துல இருக்கோம் அப்படின்றது. ஏன்னா நான் ரொம்ப முடியாம போயிட்டேன். ஆட்டோல அவன் தனியா உட்காந்துருக்கான், அவன் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன். என்னால முடியல. பயங்கரமா அந்த டென்ஷன்ல வேர்த்து கொட்டுது. அவனுக்கு பாத்தீங்கன்னா குளிருது. என்னோட துப்பட்டாவை எடுத்து அவனுக்கு போத்தி விட்டுட்டு அவனை வந்து உட்கார வச்சிருக்கேன். ஆனா நான் அந்த கம்பியில இப்படி சாஞ்சிட்டு இப்படி படுக்கிறேன். நம்ம பையனை தனியா உட்கார வச்சுட்டு நம்ம படுக்கிறோமே, நம்ம அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு மறுபடியும் கண்ணு முழிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தேன். முடியல. அப்படியே ரொம்ப அதிகமான வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவியரா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுலயே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பையன்கிட்ட அம்மாவுக்கு ரொம்ப ஏதோ பண்ணுதுடா, நான் அவன் மடியில படுத்துக்கட்டுமான்னு கேட்டேன். அவன் படுத்துக்கோங்கன்னு சொன்னான். ஆனா என்னன்னா ஒரு செகண்ட் இப்படி படுத்த உடனே எழுந்துட்டேன். ஏன்னா அவனுக்கு கால் வலிக்கும்ல, நான் எப்படி படுக்க முடியும்? அந்த நேரத்துல நான் ரொம்ப வேதனைப்பட்டேங்க.
அட்லீஸ்ட் நான் பெரிய பையனையாவது கூட்டிட்டு வந்திருந்தா அவன் பக்கத்துல இருந்திருப்பான், இவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். ஒரு நானே அந்த இடத்துல முடியாம போனப்போ என் பையனையுமே நான் வந்து சேஃபா கூட்டிட்டு வர்றது பாத்துக்கிறது எல்லாம் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன். போறப்பவும் அந்த மாதிரி தான் இருந்தது. அவனுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் படுக்க வச்சுட்டேன். நேத்து பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். நான் லாஸ்டா வந்து நிறைய ரத்தம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு கஷ்டத்தை அவனால ஏத்துக்க முடியல போல மைண்ட் அளவுல. உடனே அழ ஆரம்பிச்சிட்டான், பயந்தான். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனுக்கு எடுக்க வச்சாங்க. ரொம்ப சாஃப்டா தான் நல்லபடியா எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட் எப்பங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். 7 o'clockல இருந்து 8 o'clock கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நைட்டு நானே போனேங்க. போய் ரிப்போர்ட்டை வாங்குறப்போ ஹார்ட் பீட் வந்து பயங்கரமா அப்படியே ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எனக்கு நிறைய பதட்டம், கடவுளே கடவுளேன்னு நிறைய வேண்டிக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது என் பையனுக்கு எல்லாமே சரியா இருக்கணும்னு வரணும், மேஜிக் மாதிரி எல்லாமே மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேங்க. அங்கேயே சேர்ல உட்காந்து என்ன இருக்குன்றத பார்த்தேன். நம்ம அந்த ஏஎல்பியும் ஏஎல்டியும் எந்த அளவுக்கு இருக்கு, அதுதானே லாஸ்டா அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஏஎல்பி லாஸ்டா வந்து அவனுக்கு 568 இருந்தது, இப்ப வந்து 408 இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு 150 கிட்ட கம்மியாயிருக்குங்க. நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு உங்க ப்ரேயரால. அந்த ஏஎல்டி இருக்கு பாத்தீங்களா, அது நார்மலா வந்துருச்சுங்க. அது வந்து அந்த நார்மல் லிமிட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ அவனோட வயசுக்கு இன்னும் வந்து அதை குறைக்கணும். இது இன்னும் நல்லா குறைஞ்சதுன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் மெயின்டைன் பண்ண மாதிரியே மறுபடியும் அவனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாக்டர் கிட்ட நான் இன்னொரு வார்த்தையும் வந்து முந்தின நாள் போனப்ப கேட்டேன். இந்த என்சைம் வந்து இந்த மருந்தால குறைஞ்சிருமா, குறைஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அவனுக்கு வந்து வயசு வந்து சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, ஒரு 15 வயசை தாண்டி போறப்போ அந்த டைம்ல வந்து அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா அவனுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்றத நீங்க ஒரு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க செக்அப் பண்ணி அவனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உங்க கண்காணிப்புல வச்சுக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, அவன் நம்ம கூட இருக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி தானே லாஸ்டா எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அவனை சேஃப்டி பண்ணி அவனை நம்ம கூட வச்சுக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே. இந்த என்சைம் வந்து ஒரு 160 வரைக்கும் குறைஞ்சு வந்துருச்சுன்னா அவன் ரொம்பவே நல்லா இருப்பான், எந்த பெயினுமே இல்லாம இருப்பான். ஆல்ரெடி இந்த பெயின் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஏற்கனவே எலும்புகளை வந்து டேமேஜ் பண்ணினதுனாலதான் அந்த பெயின் வந்து அவனுக்கு இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிறப்போ நான் இன்னைக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு வருவேங்க. இந்த ரிப்போர்ட்டை காட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஆர்த்தோக்கு வேற யார்கிட்டயாவது எழுதி கொடுக்குறாரா அப்படின்றத பாக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் வேண்டுனீங்கல்ல, இது ஒரு மேஜிக் தானே. நார்மலா பாத்தீங்கன்னா இது எதுவுமே குறைஞ்சிருக்காம அப்படியே இருந்தது, இல்ல அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ப்ரேயர் பண்ணது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடவுள் இருக்காரு. இன்னைக்கு என் கூட பையன் வந்து நல்லபடியா வாழறான் பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அந்த என்சைம் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. இனி அடுத்தும் நான் மருந்தை கொடுத்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவன் ரொம்பவே நல்லாவே சேஞ்ச் ஆயிருவான். எல்லா பிரச்சனையும் அவனுக்கு சரியாயிரும். தொடர்ந்து உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், என் பையனுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட அன்புக்கு நான் என்னைக்குமே அடிமைதாங்க. நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன் உங்களால. நான் இந்த 2 மாசமா உங்களால நான் ரொம்ப நிம்மதியா தான் இருக்கேன். வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் தான் எனக்கு மன அழுத்தத்தை கொடுத்தாலும் உங்ககிட்ட பேசுறப்ப நான் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கேன். என் பையன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டு வராங்க. அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு பேர் ப்ரே பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே வந்து அவனுக்கு நல்லதை தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த ப்ரேயரை விட்டுறாதீங்க, எங்களை மறந்துடாதீங்க. உங்களோட வீட்டுல உங்களோட வேண்டுதலோட சேர்த்து என் பையனுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கங்க. வர்றப்ப மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், அதே மருந்துகள் தான். ஆனா எக்ஸ்ட்ராவா அந்த பெயினுக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸ்ட்ரா மருந்துகளுமே கொடுக்க கூடாது, ஒரு பேராசிட்டமல் கூட கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட போறப்போ என்ன கேட்க போறேன்னா, அப்போ ஜுரம் ஏதாவது வந்து சளி சிவியர் ஆச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறதுன்றத கேட்டுட்டு வரணும்னு இருக்கேன். அப்புறம் மூக்குக்கு டிராப்ஸ் மட்டுமே கொடுக்கணும். 22 வயசு வரைக்கும் மூக்குல நீங்க கை வைக்காம இருக்கிறது மட்டும்தான் நல்லது. நீங்க மூக்குல வந்து ஆப்ரேஷன் பண்றது அப்படின்றது அவன் ஃபியூச்சர் வரைக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப சென்சிட்டிவான இடம். மூக்குல வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு 10 வயசுல ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா பிள்ளைக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால ஆப்ரேஷனுக்கு போகவே போகாதீங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒவ்வொரு பிரச்சனையா கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம இப்போ எல்லாத்தையும் தாண்டி லிவர்ல வந்து அவனுக்கு இருக்கிற அந்த என்சைம் வந்து சரியானாதான் அவன் வாழ்க்கை வந்து நல்லா வாழ முடியும்.
அதனாலதான் அதுக்கு மட்டும் இப்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. நல்ல டாக்டர் அமைஞ்சிருக்கிறதும் எனக்கு பெரிய சந்தோஷம். மாதிரி ஒரு டாக்டரும் எனக்கு கிடைக்கலன்னா நான் கண்டிப்பா நிறைய இன்னும் இப்ப செலவு பண்றதை விட இன்னும் அதிகமான செலவுகள் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.